ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. கர்மண்யகர்ம யஃ பஷ்யேத் அகர்மணி ச கர்ம யஹ ச புத்திமான் மனுஷ்யேஷு ச யுக்தः கிருத்ஸ்ன கர்ம கிருத். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் ஒரு அற்புதமான விஷயத்தை கூறுகிறார். பகவத்கீதையிலே இருக்கக்கூடிய 4 கடினமான ஸ்லோகங்கள்ல ஒன்று இது என்று சொல்வார்கள். அதாவது பிள்ளையார் எழுதினார் இல்லையா, வியாசர் சொல்ல சொல்ல அர்த்தம் தெரிந்து கொண்டுதான் எழுத வேண்டும் என்று அவருக்கு பிள்ளையாருக்கு சொல்லப்பட்டிருந்தது. விநாயக பெருமான் என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு எழுதின ஸ்லோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்லோகம் அவ்வளவு ஆழமான பொருளை உடையது. ஆனா நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். கர்ம அகர்ம அப்படின்னு 2 விஷயம் சொல்றோம் இல்லையா, செயல் செயலின்மை. இந்த ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்கிறார்னா, புத்திமான், புத்திமான்னா அறிவாளி, சக புத்திமான், மனுஷ்யேஷு மனிதர்களுள் அவன் தான்ப்பா சிறந்த அறிவாளி அப்படின்னு ஒருத்தனை பத்தி சொல்றார். சக யுக்தக, யுக்தகனா அவன் பெரிய யோகி. யோகினா என்ன, ஆன்மீக வாழ்க்கையில் தன்னை இணைத்து கொண்டவன், ஆனந்தத்துடன் தன்னை இணைத்து கொண்டவன், மெய்ப்பொருளுடன் தன்னை உணர்ந்து கொண்டவன், தன்னை இணைத்து கொண்டவன் யுக்தக அப்படின்னு அர்த்தம். சக மனுஷ்யேஷு புத்திமான், அவன் மனிதர்களுள் புத்திசாலி, அவன் யுக்தக யோகி, அதாவது ஆன்மீக வாழ்க்கையில் தன்னை முழுமையாக இணைத்து கொண்டவன். ரொம்ப முக்கியமாக ஒரு வார்த்தை சொல்றார், கிருத்ஸ்ன கர்ம கிருத்து. கிருத்ஸ்ன கர்ம கிருத்துனா தன்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக செய்ய வேண்டிய எல்லா செயல்களையும் முழுமையாக செய்து முடித்தவன். கிருத்ஸ்னனா முழுமையாக. அவன் இனிமே செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் செஞ்சுட்டோம் அப்படின்னு. வாழ்க்கையில் நம்ம சொல்றோம், நான் எல்லா பொறுப்பையும் முடிச்சுட்டேன்னு சொல்றவன் நிஜமாவா? அப்படி கிடையாது. ஒரு உண்மையாவே பகவான் இங்க என்ன விஷயத்த சொல்றாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இனிமே அவன் வாழ்க்கையில எந்த கர்மாவும் செய்ய வேண்டியது இல்லப்பா. அவன் தான் புத்திசாலி, அவன் யுக்தன், அவன் வாழ்க்கையில் செய்ய வேண்டியதை செய்து முடித்தவன் அப்படின்னு ஒருத்தரை பத்தி சொல்றார். ஒரு ஞானியை பத்தி சொல்றார். சரி, அந்த ஞானிய எதனால அவர் அப்படி சொல்றார் அப்படின்னா, அந்த ஞானி யஹ எவன் ஒருவன் கர்மணி அகர்ம பஷ்யேத். கர்மணி அப்படின்னா செயலில், அகர்ம அப்படின்னா செயலின்மை. செயலில் செயலின்மையை பார்க்கிறானோ. அப்படி சிம்பிளா பார்த்தா ஒன்றும் புரியல. இந்த ஸ்லோகத்தை பெரும்னு அர்த்தம் பார்த்தா, எவன் ஒருவன் செயலில் செயலின்மையை பார்க்கிறானோ, அகர்மணி கர்மச்ச யஹ பஷ்யேத். முதல்ல என்ன சொன்னார்? செயலில் செயலின்மையை பார்க்கிறானோ, எவன் ஒருவன் செயலின்மையில் செயலை பார்க்கிறானோ அவன் புத்திசாலி, அவன் யோகி, அவன் செய்ய வேண்டியதை செய்து முடித்தவன் அப்படின்னு சொன்னா என்ன புரியும்? அதனாலதான் இந்த ஸ்லோகம் ரொம்ப புரிந்து கொள்வதற்கு கடினமான ஸ்லோகம்னு சொல்றாங்க. ஆனா நம்முடைய ஆச்சாரியர்களுடைய கிருப்பையினால நிச்சயமாக இந்த ஸ்லோகத்தை நாம் நன்றாக பொருள் தெரிந்து கொள்ளலாம். முதல்ல எப்படி பார்க்கணும்னா, முதல் விஷயத்தை எடுத்துக்கலாம். யஹ கர்மணி அகர்ம பஷ்யேத். எவன் ஒருவன் கர்மணி அப்படின்னா செயலில், அகர்ம செயலின்மையை, பஷ்யேத் பார்க்கிறானோ. இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்? ஞானி, ஞானியின் செயலில்னு நம்ம சப்ளை பண்ணிக்கணும். இப்ப ஞானி ஒருவர் செயல் புரிகிறார், ரொம்ப ஆக்டிவா செயல் புரிகிறார். ஞானி அவர் இல்லற ஞானியா இருக்கலாம், துறவர ஞானியா இருக்கலாம், எப்படி இருக்கலாம். அவர் நிறைய செயல் புரிந்து கொண்டிருக்கிறார். ஆனா அந்த ஞானியனுடைய ஆழமான மனசுல நான் செயல் புரியவில்லை அப்படிங்கிற ஞானம் இருக்கிறது. ஆத்மாவாகிய நான் செயல் புரியாதவன், ஆத்மா அகர்த்தா அப்படிங்கிற ஞானம் இருக்கு. அகம் அகர்த்தா அஸ்மி, நான் செயல் புரியாத தூய உணர்வு. அப்ப எது செயல் புரிகிறது? அந்த உடல் மன கூட்டமைப்பு தான் செயல் புரிகிறதே தவிர என்னுடைய சந்நிதியில இதெல்லாம் இயங்குகின்றனவே தவிர, எப்படி வெளிச்சத்தோடைய சந்நிதியில நம்ம காரியம் புரிகிறோமோ அதை போன்று தூய உணர்வு எதனாலும் பாதிக்கப்படாமல் இருக்கிறது. அதுதான் நான், அதுதான் ஆத்மான்னு 2வது அத்தியாயத்திலிருந்து பகவான் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆக ஞானி செயலை துறக்கவில்லை, நன்றாக செயல் புரிகிறார். அதான் கர்மணி. கர்மணினா செயலில், அகர்ம கர்ம செயலின்மை. ஞானி செயல் புரிந்தாலும் ஆழமான மனசுல நான் செயல் புரியாதவன் என்ற ஞானத்தில் நிலைத்திருக்கிறார். இதை பார்க்கறான், இதை புரிஞ்சுக்கிறான். ஞானி செயல் புரிந்தாலும் அந்த ஞானி அகம் அகர்த்தா அஸ்மி, நான் செயல் புரியாதவன்,
நான் செயல் புரியாத தூய ஆன்மா, உடல் மன கூட்டமைப்பு தான் செயல் புரிகின்றன என்ற ஞானத்தில் ஞானி நிலைத்திருக்கிறார். இந்த விஷயத்தை பார்க்கிறான். ஸோ ஞானியோட செயலை பார்த்து அவன் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது இல்லை. ஞானியனுடைய ஆழமான மனசுல இருக்கிற ஞானத்தை பார்க்கிறான். அதான் பார்த்தான். பார்ப்பான்னு சொல்றோமே, உண்மையை பார்ப்பான், ஓர்ந்து பார்ப்பான், தேர்ந்து பார்ப்பான். ரொம்ப அழகான வார்த்தை அந்த பார்ப்பான் அப்படின்னு சொல்றது பஷ்யதி. அப்புறம் ரெண்டாவது, அகர்மணி கர்ம யஹ பஷ்யத். யஹ எவன் ஒருவன், அகர்மணி செயலின்மையில், கர்ம செயலை பார்க்கிறானோ. அஜ்ஞானி ஒருத்தனை எடுத்துக்கலாம், ஒரு அறிவிலி. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அவன் சும்மா உட்காந்துருக்கான், ஒண்ணுமே பண்ணல, அப்படியே பேசாம உட்காந்துருக்கான். பார்க்கறதுக்கு அவன் சும்மா உட்காந்துருக்கிற மாதிரி இருந்தாலும் அவனுடைய மனசுல ஏகப்பட்ட எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அவனுடைய மனசுல இந்த செயலுக்கு விதையான அஜ்ஞானம் இருக்கிறது. இப்ப செயல் புரியணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த செயலுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்னா 3 விஷயம் சொல்லுவாங்க சாஸ்திரத்துல. அவித்யா, காம, கர்ம. அவித்யான முதல்ல அறியாமை, நம்மை பற்றிய அறியாமை. நாம் நிறைவே வடிவானவர்கள், நான் எங்கும் நீக்கமர நிறைந்த மெய்ப்பொருள். இந்த ஞானம் இல்லாம இருக்கிறது அஜ்ஞானம், அறியாமை. அந்த அறியாமையினால என்ன தோன்றுகிறதுனா நிறைவின்மை தோன்றும், அபூர்ணத்துவம். அதனால எதையாவது ஒண்ணு செய்யணும், எதையாவது ஒண்ணு அடையணும்னு ஆசை வரும். அந்த ஆசையினால் தூண்டப்பட்டு செயல் புரிவோம். இந்த செயினை நம்ம மறக்கவே கூடாது. அவித்யா, அப்புறம் அபூர்ணத்துவம், அதனால காம, அதனால கர்ம. காமன பொதுவா ஆசை, ஆசையினால செயல். ஆக இந்த அஜ்ஞானி பார்ப்பதற்கு சும்மாதான் உட்கார்ந்துருக்கான். ஆனா எப்ப வேணாலும் இவன் எழுந்திரிச்சு செயல் புரிவான். ஆல்ரெடி இவன் மனசுல ஏகப்பட்ட செயல்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இவன் மனசால என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்கான். அவன் ரெஸ்ட்ல இருக்கான்னு சொல்ல முடியாது. பார்க்கறதுக்கு வெளியில உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருந்தாலும் மனசுல அவனுடைய செயலுக்கு பீஜமான, காரணமான, விதையான அஜ்ஞானம் அவனுக்குள் இருக்கிறது. அப்படிங்கிறத பார்க்கறது தான் என்னது, அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல். முதல்ல என்ன சொன்னது, ஞானியினுடைய செயலில் செயலின்மையை பார்த்தல். ஞானி ஆக்டிவா செயல் புரிஞ்சுட்டே இருக்காரு. ஆனா ஆழமான மனசுல நான் செயல் புரியாதவன் என்ற ஞானத்தில் நிலைத்திருக்கிறார். அங்க ஞானத்துல ஃபோக்கஸ் பண்றோம். இப்போ நம்ம ட்ரெயின்ல போகும்போதெல்லாம் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ட்ரெயின் வேகமா போயிட்டு இருக்கும், ஆனா பக்கத்துல இருக்கிற மரம்லாம் ஓடுற மாதிரி இருக்கும்ல. நம்ம எல்லாம் குழந்தைங்களா இருக்கிறப்ப நினைச்சு மரம்லாம் ஓடுது. மரம் ஓடல, நம்ம ட்ரெயின் தான் ஓடுது, ஆனா மரம் ஓடுதுன்னு நம்ம நினைச்சுக்கிறோம் இல்லையா? அது மாதிரி. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும்போது மனிதர்கள்லாம் நடமாடி கொண்டிருக்கிறது தெரியாது, அவங்க ஸ்டேஷனரியா நிக்கிற மாதிரி தெரியும். அங்க அசைவு இருந்தாலும் நம்ம அசைவின்மையை பார்க்கிறோம். இங்க அசைவே இல்லை, ஆனா அசைவை பார்க்கிறோம். இதெல்லாம் எக்ஸாம்பிள் வச்சு புரிஞ்சுக்கணும் நம்ம. ஆக இது ரொம்ப ரொம்ப நம்ம எவ்வளவு வேணாலும் இந்த ஸ்லோகத்தை எவ்வளவு ஆழமாக வேணாலும் சிந்தித்து கொண்டே இருக்கலாம். அவ்வளவு இடம் தரக்கூடிய ஸ்லோகம். எப்படி பார்க்கணும், எதை பார்க்கணும், வாழ்க்கையில எதையோ பார்க்கிறோமே. நம்ம என்ன சொல்றது, நமக்கு பிடிச்ச விஷயங்களை பார்க்கிறோம், மனிதர்களை பார்க்கிறோம், எல்லாம் எதையோ பார்க்கிறோம். இந்த உண்மையை ஆராய்ந்து பார்க்கிறோமா? இதுதான் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொன்னார் திருவள்ளுவர். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதாவது கர்மணி கர்ம யஹ பஷ்யஹன எவன் ஒருவன் ஞானியினுடைய செயலில், கர்மணினா செயலில், அகர்ம செயலின்மையை பார்க்கிறானோ. அப்படின்னா என்ன, ஞானியினுடைய செயலில் ஞானியினுடைய அகர்த்தா என்ற ஞானத்தை பார்க்கிறானோ, அதே மாதிரி அவன் யஹ எவன் ஒருவன் கர்மணி அகர்மணி, அதாவது செயல் இல்லாம அமைதியா அமர்ந்திருக்கிற மாதிரி தெரியற அஜ்ஞானி அகர்மணி. ஆனா அவனுக்குள்ள கர்ம யஹ பஷ்யத், அவனுக்குள்ள செயல் இருக்கிறது, செயலுக்கு விதையாக இருக்கக்கூடிய அஜ்ஞானம் இருக்கிறது. ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் நம்ம செயல் புரியாததுன்னு சொல்லும்போது செயல் செயலின்மை எல்லாவற்றையும் கடந்தது ஆன்மா. செயல்ங்கிறதெல்லாம் நம்ம இந்த என்ன சொல்றது ரிலேட்டிவ் ஆங்கிள் சொல்றோமே தவிர உண்மையிலே ஆத்மா செயல் புரிவதும் அல்ல, சும்மா இருப்பதும் அல்ல. நம்ம இந்த உலகத்துல ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் வச்சு சொல்லணுங்கிறதுனால இந்த நடைமுறை கோணத்துல சில ரிலேட்டிவ் வேர்ட்ஸ் வச்சு அதை சொல்றோம், அவ்வளவுதான். ஆக ஞானியினுடைய செயலில் செயலின்மையை எவன் பார்க்கிறானோ, அதாவது நான் செயல் புரியாதவன் என்ற ஞானத்தை எவன் பார்க்கிறானோ, அதே போன்று அஜ்ஞானியினுடைய செயலின்மையில் அவன் சும்மாதான் உட்கார்ந்துருக்கான், ஆனா அவனுக்குள் அவனுடைய மனதிற்குள்ள ஏகப்பட்ட எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அதாவது அந்த செயலுக்கு விதையான அஜ்ஞானம் உட்கார்ந்திருக்கிறது. எப்ப வேணாலும் அவன் செயல் புரிவான். சொல்லுவாங்க இல்லையா, உண்பது நாழி உறங்கு உடுப்பது 4 முழம் எண்ணுவது 8000 கோடி.
எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சம் புண்ணாகச் செய்தது நீ போதும் பராபரமேன்னு பாடுவார் தாயுமானவர். அது மாதிரி அஜ்ஞானி வந்து அப்ப லீஷர் ரொம்ப அமைதியா இருக்கான்னு சொல்ல முடியுமா? நான் சும்மா உட்கார்ந்துருக்கறனால அவன் வந்து அவன் வந்து செயலின்மைன்னு சொல்ல முடியாது. அவன் மனசுல வந்து ஏகப்பட்ட எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. எப்ப வேணாலும் அவன் he will jump into action. இந்த விஷயத்தை யாரு புரிஞ்சுக்கிறானோ, யார் இதை தெரிஞ்சுக்கிறானோ, சக புத்திமான் மனுஷ்யேஷு சக புத்திமான், மனிதர்களுள் அவன்தான் சிறந்த அறிவாளி. ஏன்னா அவன் தன்னை பற்றியும் அப்படிதான் புரிஞ்சுப்பான். அதாவது இந்த 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 டிஃபரன்ஸை பார்க்க தெரியணும். வெளியில ஒருத்தரை பார்த்து வந்து ஒரு ஆக்டிவா இருக்காரு, இவர் ஞானி அவர் அஞ்ஞானி, யாரையும் பார்த்து எந்த லேபிளும் பண்ண முடியாது. ஆனா ஞானம் வெளியில தெரியக்கூடிய விஷயம் கிடையாது. ஆனா நம்ம இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நம்ம நன்றாக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் கூட உண்மையில் நாம் செயல் புரியாதவர்கள், நாம் தூய ஆன்மா, இந்த உடல் மன கூட்டமைப்பு தான் செயல் புரிகிறது அப்படிங்கிற ஞானம் யாருக்கு இருக்கோ அவன் மனிதர்களுள் புத்திசாலி. அவன் ஆன்மீக வாழ்க்கையில் தன்னை இணைத்து கொண்டவன். அவன் தான் செய்ய வேண்டிய கர்மங்களை எல்லாம் முழுமையாக செய்து முடித்தவன். செய்யும் செய்கை செய்து முடித்தவன் அப்படின்னு கைவல்ய நவநீதத்துல இதே பதம் வரக்கூடியதை நம்ம பார்க்கலாம். ஆக இது ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நமக்கு அருளி செய்திருக்கிறார். அதான் சொல்லுவாங்க, ஒரு ஆசிரமத்துல ரொம்ப அழகா வந்து சொல்லுவாங்க, ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி நடக்குது. ஒரு சுவாமிஜி வந்து ஒரு ஆசிரமத்திலேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி இன்னொரு ஆசிரமத்துக்கு போறார். ஒருத்தர் சொன்னது, அப்போ வந்து அவருக்கு எல்லாரும் இந்த பார்ட்டிலாம் கொடுக்கும்போது எல்லாரும் வந்து இந்த சுவாமி இந்த இவரோட பீரியட்ல தான் இந்த பில்டிங் கட்டினோம், இவரோட பீரியட்ல தான் அதை கட்டினோம் இதை கட்டினோம், எல்லாரும் அவரை பாராட்டும் பொழுது கடைசியா அவர் ஏற்புரை சொல்லும்போது சொன்னாராம், நான் இருந்தபோது இதெல்லாம் நடந்தது, நான் செய்யறேன் அப்படிங்கிறதா இல்ல நம்முடைய பிரசன்ஸ்ல இதெல்லாம் நடக்குதுங்கிறதா? நம்ம நிறைய நேரம் நான் செஞ்சேன், நான் போனேன், நான் எப்படி செய்ய முடியும்? தூய உணர்வாகி ஆத்மா செயலற்றது. இந்த உடல் மன கூட்டமைப்பு தான் செயல் புரிகிறது. ஆனா பேச்சுல விவகாரத்துல செயல்னு சொல்றோமே தவிர உண்மையிலேயே நாம் செயலற்றவர்கள். நாம் எப்பொழுதுமே வந்து என்ன சொல்றது, நிறைவே வடிவானவர்கள், அசைவற்ற தூய உணர்வு தத்துவம். அதாவது ஆனந்தமே வடிவான, நிறைவே வடிவான, எந்த விதமான சுவாமிஜி சொல்ற வார்த்தையில சொன்னா இடைவிடா நிறை உணர்வு, துன்பம் கலவாத பேர் இன்பம். அப்ப வந்து அல்டிமேட் லீஷர் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த ஆத்ம ஞானம் ஒண்ணுனாலதான் இது பாசிபிள். நான் எந்த செயலும் செய்யவில்லை, நான் எங்கும் நீக்கமர நிறைந்த எல்லா காலத்திலும் இருக்கின்ற தூய உணர்வு பரம்பொருள். நான் வந்து இதோட ரிஃப்ளெக்ஷன் இந்த உடம்புல இருக்கு. அதனால இந்த உடல் மனசுல வந்து இந்த தூய உணர்வின் பிரதிபிம்பம், நிழல் உணர்வு இருப்பதால் இதெல்லாம் செயல் புரிகின்றன. இந்த உடல் மன கூட்டமைப்பு இயங்குகிறது, இதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் என்ற ஞானம். அற்புதமான ஸ்லோகத்தை நன்றாக சிந்திப்பதற்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் குருநாதரும் நமக்கு அனுகிரகம் செய்யட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத் சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.